வணக்கம். இப்போ நிஃப்டியோட லெவல் ஒன்று பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் ஆகுது. ஒரு 3 கேண்டில் ஆயிடுச்சு. இன்றைக்கோட ரெசிஸ்டன்ஸுங்கிறது 298 286. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தான் ஸ்டாப் லாஸ் இந்த ஏரியாவுக்கு மேலே போடணும். 313 317. ஓகே, அப்போ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 209லேருந்து 220க்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட லெவல் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த கேண்டலோட லோ. ஓகே, 142 அதுக்கு கீழே 1 பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஓகே, அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் எங்கே வரும்? அதுக்கு கீழே க்ளோஸ் அப்படின்னா அதோட டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டு 23,889 23,889. செகண்ட் டார்கெட் 788. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா தான் இந்த ரேஞ்ச் வரும். ஓகே, அது இதுன்னா 671 23,671. அது ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணணும் இந்த 3 லெவலையும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃப்ரீ ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனிவே பார்ப்போம். அதே போல் சென்செக்ஸ் ஒரு லெவல் பாருங்கள். சென்செக்ஸ் 0 மாதிரி தான். ஓகே, 12 ரூபா, இது 53 ரூபா 86. சப்போர்ட் 12 ரூபா வந்துச்சுன்னா வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இதை கட் பண்ணி மேலே போச்சுன்னா 86 ரூபா மேலே போச்சுன்னா இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஓகே. அப்புறம் 24 200 PE 24. ஓகே, இந்த சிஇ காலையில் கொடுத்துருந்த இது 474 ரெசிஸ்டன்ட் தான். 486க்கு கீழே க்ளோஸ் ஆனால் அதோட டார்கெட் 443 ஆல்மோஸ்ட் வரப்போகுது. இதுக்கு கீழே கட் பண்ணால் 406லேருந்து 394 வரைக்கும் இது வரும். இந்த இடத்துல வந்தால் பை பண்ணுறது பார்க்கலாம். இது ஃபர்தராக கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக கீழே போயிடும். எப்போ 486க்கு மேலே வைக்கிதோ அப்போ டார்கெட் 504 522 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு இதுக்கு கீழே க்ளோஸும் வச்சுக்கின்னா ஃபர்தராக கீழே வந்துடும். இது 24,200 கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் டார்கெட் சப்போர்ட் லெவல் இதுக்கு மேலே க்ளோஸ் அப்படின்னா இங்கே வந்துடும் 412. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் இருக்குது. ஸோ இது 494 வரைக்கும் போகும். எனிவே இது கீழே 1 பாயிண்ட் ஏதோ கட் பண்ணணும், இல்லை அதுக்கு கீழே ஃபர்தராக க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே வந்துடும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்போர்ட் எடுத்தால் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா இந்த 190 வரைக்கும் போகலாம். எனிவே தேங்க்யூ.